இந்த காலை வேலைக்காக நன்றி ராஜா. எங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. இந்த வெயில் கடுமையாக இருந்தாலும் பகலிலே மேகஸ்தம்பமாக வந்த தேவன், எங்கள் மக்களுக்காக நீர் மேகஸ்தம்பமாய் வருவீராக. எங்கள் சென்னை பட்டணத்தில் உள்ள வெயிலெல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா நம்முடைய கரங்களில் வருகிறோம் அப்பா. மே மாதம் வந்து விட்டது, பிள்ளைகள் ஃபீஸ்லாம் ரெடி பண்ணிக்கணும். ஜூன் மாதம் அட்மிஷன் வேணும்னா பண தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேலை மிகுந்த பாரத்தோடு ஆண்டவரையும் சந்நிதியில் வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வசனப்படிக்கு எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தாவே எமக்கு நன்றி, எமக்கு நன்றி. எங்களுக்கு நல்ல ஜெயத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்து எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவனே எமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் தயவுசெய்து உட்காருவோம். அன்றைக்கி என்னாகமம் 27ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். ஆமேன். எல்லா கேள்விகளுக்கும் பதில் தரப்போகுது. ஆமேன். பெண் பிள்ளைகள் இருந்தால் சொத்து கொடுக்கலாமா? பெண் பிள்ளைகள் இருந்தால் ஊழியம் கொடுக்கலாமா? ஆமேன். நீங்கள் சொல்லுங்கள், கொடுக்கலாமா வேணாமான்னு இந்த சாப்டர் படித்து பார்த்துருப்பீங்க. ஆமேன். ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு, பெண் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணோம்? தர வேண்டும். ஆனால் அன்னை வேர்ல்டில் என்ன சொன்னார்னா, ஒரு மனிதனுக்கு ஆண் வாரிசு இல்லை என்றால் பெண் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணலாம்? ப்ராப்பர்ட்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டார். ஏன்னா ப்ராப்பர்ட்டி ஆண்கள் கையிலேயே ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. அப்பா மகனுக்கு கொடுத்துருவார். மக ஒரு இடத்துக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்களே, அந்த மாப்பிள்ளையோட சொத்தில் அவங்க வாழ்ந்துருவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. நம்ம நாட்டு சட்டம் பிரகாரம் சொத்து என்ன பண்ணோம்? ஈக்குவலாக பிரிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி பெரிய அளவில் லேண்டு பிள்ளைங்க கையில் இல்லாமல் போனதுனால, பாப்புலேஷன் அதிகமானதுனால சின்னதோ பெருசோ ஈக்குவலாக என்ன பண்ணி கொடு. இது நம்ம நாட்டினுடைய சட்டம். நம்ம இன்றைக்கி படிக்க போகிறது என்னாகும் 27 அன்றைய இஸ்ரவேலுடைய சட்டம். ஹல்லேலூயா. இன்னும் அவங்க கானானுக்குள்ளே போல. இந்த பிள்ளைங்களோட விசுவாசம் பாருங்கள். கானானுக்குள்ளே போல இங்கே தான் இருக்கிறாங்க, பாலைவனத்தில் தான் இருக்கிறாங்க. நாங்கள் கால் வச்சா எங்கள் அப்பாவுக்கு சொத்து தருவீங்களே, இப்போவே எங்களுக்கு சொல்கிறீங்க. அப்புறமா எங்கள் அப்பாவோட அண்ணனுக்கு கொடுக்குறது, தம்பி கொடுக்குறதுலாம் அலோடு இல்லை. நாங்கள் 5 பொம்பளை பசங்க இருக்கிறோம், அதனால் எங்களுக்கு என்ன பண்ணுங்கள், கொடுங்கன்னு இந்த பிள்ளைங்க they are going to request. அப்போ ஆண்டவர் ஒரு புது சட்டம் இயற்ற போகிறார். லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், சொத்துக்களில் ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் ஆட் பண்ண போகிறாரு. என்ன அமெண்ட்மெண்ட்னா, ஒரு மனிதனுக்கு ஆண் வாரிசு இல்லை என்றால் பெண் வாரிசுகளுக்கும் சொத்து கொடுக்கப்பட வேண்டும் என்கிற புது அமெண்ட்மெண்ட்டை கத்த தர போகிறார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? வண்டர்ஃபுல். ஆமேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நாளைக்கு நம்முடைய தலைமுறைக்கு. இன்றைக்கி நம்ம சொத்து சேர்த்து வச்சோம்னா அடுத்த தலைமுறைக்குன்னா இருக்கும். அந்த சொத்தை கண்டுக்கிறாமல் விற்றுட்டோம்னா அடுத்த தலைமுறைக்குன்னா இருக்காது. அந்த சொத்தை பாதுகாக்காமல் விட்டாலும் இருக்காது. இந்த பிள்ளைங்க ரொம்ப எக்ஸலண்ட்டு. கானானுக்குள்ளே பிரவேசிக்கும் போது திரும்பி ரிப்பீட் ஆவாங்க. ஜோஷுவா அப்போ லீடராக இருப்பார். மோசஸோட காலம் முடிஞ்சு ஜோஷுவா லீடராக இருப்பார். இந்த இன்சிடெண்ட்டை ஞாபகப்படுத்துவாங்க. ஜோஷுவா லேண்டு கொடுத்துருவார். ஆக என்னைக்கு பேசணுமோ அன்றைக்கி பேசிட்டாங்க. பல வருஷம் கழிச்சு என்ன பண்ண போகிறாங்க? வாங்கிக்க போகிறாங்க. இன்றைக்கி நீங்கள் எதை பேசணுமோ அதை பேசணும். இன்றைக்கி என்ன செய்யணுமோ அதை செய்யணும். எதுக்கு வரி கட்டணுமோ அதுக்கு வரி கட்டணும். லேண்டு ஃபென்சிங் போடணுன்னா போடணும். உங்களுக்கு ஒரு லேண்டு இருந்தால் போய் அங்கே மரம் செடி வச்சுட்டு பார்க்கணும், போகணும், வரணும். ஆமென். அதை அந்த பிள்ளைங்க எக்ஸலண்ட்டாக செஞ்சாங்க. இதுலேருந்து கர்த்தர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், சொத்துக்களின் சட்டங்கள் என்று தலைப்பிலும், அடுத்த தலைவன் என்கிற தலைப்பிலும் இந்த 27ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்க போகிறோம். முதல் பார்ட்டு 1-5 வரைக்கும் ஜெலோஃபெதாத், the request of Zelophehad's daughters. அதாவது ஜெலோஃபெதாத்தினுடைய குமாரத்திகளுடைய ஒரு வேண்டுதல் என்பதாக நாம் முதலாக படிக்க போகிறோம். முதல் 5 வசனங்கள். யோசேப்பின் குமாரனாகிய மனேசேயின் குடும்பங்களில் மனேசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான கிலேயாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாயிருந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகளாகிய மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்சால் என்பவர்கள் வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலியேசருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று, எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணமடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராக்கின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். அவருக்கு குமாரர் இல்லை. எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா?
எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். மோசே அவர்களுக்கு நியாயத்தை கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு போனான். சரி, இந்த பெண் பிள்ளைகள் 5 பிள்ளைகளும் லீடர்ஸ் முன்னாடி வந்துட்டாங்க, ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்துட்டாங்க. வந்து வாசலில் நின்ட்டாங்க. யார் யார் இருக்கிறாங்க அந்த இடத்துல? அவங்க ஆசரிப்பு கூடாரத்தில் வரும்பொழுது மோசஸ் இருக்காரு, எலியேசர் த ப்ரீஸ்ட் இருக்காரு, பிரபுக்கள் இருக்கிறாங்க. வாசலில் வந்துட்டாங்க. ஐயா எங்களை காப்பாற்றுங்க, நாங்கள் 5 பேர். ஒத்துமை பாருங்க, மஹ்லா, நோவா, பிறகு ஹொக்லா, மில்கா, திர்சா, எல்லாம் 5 பொம்பளை பிள்ளைங்க ஒன்று சேர்ந்துட்டு எங்களுக்கு லேண்ட் வேணும். எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, எங்கள் டேடி இறந்துட்டாங்க, அவங்க வந்து தப்பான கூட்டத்தில் போகிறவங்கள அவங்க தங்களுடைய பாவத்தில், இதனுடைய சரியான அண்டர்ஸ்டாண்டிங்னா வயசாகி இறந்துட்டாரு. ஓகே, இறந்துட்டாரு. இப்போ எங்களுக்கு நீங்கள் எக்கானமிக் செக்யூரிட்டி தரணும், எங்களுக்கு எக்கானமி செட்டில், எங்களுக்கு செக்யூரிட்டி தரணும். ஏன்னா எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருந்தான்னா, நாங்கள் 5 பேர் பெண்கள் இருந்தால் சொத்து யார் கையில் போவோம்? அண்ணன் கையில் போவோம். 5 பேரும் ஒன்றுனா அண்ணன் கையில் போய் நிற்போம். இப்போ அண்ணன் இல்லை, 5 பெண்கள் நாங்கள் இருக்கிறோம். பெரியப்பா சித்தப்பாவுக்கு போயிடுச்சுன்னா நாங்கள் யார்கிட்ட போய் நிற்போம்? அதனால் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், பெண் பிள்ளைகளுக்கு பணம் தேவையா தேவையில்லையா? இங்கே நிறைய லேடிஸ் உட்காந்துருக்கு, பணம் தேவைப்படுதா இல்லையா? பார்வா, அவங்க தான் அலர்ட்டாக இருப்பாங்க. அண்ணன் அலர்ட் ஆகுறாங்க இல்லை, கேர்ஃபுல்லாக இருக்காங்கல்ல, அலர்ட் ஆகுறாங்க. ஏன்? தே நீட் மணி, தே நீட் க்ளோத்ஸ், தே நீட் ஜுவல்லரி, தே நீட் ஃபர்னிச்சர், நிறைய தேவைப்படுது. ஒரு ஆண் திருமணம் செய்யும்போது சும்மா ஸ்டைலாக ஒரு என்ஃபீல்டில் வந்துடுவார். ஆனால் ஒரு பெண் திருமணம் செய்யும்போது கட்டில் அப்படிமா, அதுனமா பீரோ, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஒரு வீடு அமைப்பதற்கு உண்டான எல்லாத்தோட என்ன பண்ணுறா அந்த பெண் வருகிறாள். இந்த பைக்கில் வர அந்த ஆணோ இந்த பெண்ணோ அவருடைய சொத்து சுகங்களோடு ஒரு குடும்பம் நடத்துவதற்கு ஏதுவானது வருகிறது போல எனக்கு என்ன பண்ணுங்க? ப்ராப்பர்ட்டி கொடுங்க. They approach the leaders boldly in faith. Inheritance by faith. விசுவாசத்தால் நீ சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். நம்ம என்னைக்கு நம்ம வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் சுதந்திரிப்போன்னு தெரில, தொடர்ந்து நடந்துனே இருக்கிறோம். இந்த சாட்டர்டே கூட போகிறோம், விட போகிறது இல்லை. விசுவாசத்தோடு ஏன் என் கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிறேன். நீங்கள் இப்போவே கேட்டு வாங்கிக்கலாம். எனக்கு இந்த ஊர் கொடுங்க, அந்த ஊர் கொடுங்க, அதனுடைய அந்த 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 லிஸ்ட்டில் உள்ள ஊருங்க பேரை அனுப்புகிறேன். அந்த ஊருக்கெலாம் ப்ரே பண்ண ஆரம்பிச்சுட்டு எனக்கு இந்த ஊரில் சபை கொடுப்பா, நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுங்கள். இப்போ ப்ரே பண்ணுங்கள், கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறேன். என் பேர் இதுலேருந்து போயிடக்கூடாது, நான் ஒரு பெண் பிள்ளை என்பதற்காக போயிடக்கூடாது. வி ஆல்சோ வாண்ட், எங்கள் பேர், எங்கள் அப்பாவோட பேர் அற்று போக கூடாது என்று சொல்லியிருந்தார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு தகப்பனுடைய ப்ராப்பர்ட்டி, தகப்பன் மரித்த பிறகு கவனிங்க, யாத்திரை என்னாகவும் 21:15-17 வரைக்கும் படிக்கும்பொழுது என்ன ஆகும்னா, மூத்த பையனுக்கு டபுள் பிளெஸ்ஸிங் வந்துடும், 2வதுலேருந்து அப்படியே வந்துடும். அதனால தான் தலைச்சம் பிள்ளைக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நிறைய பாதுகாப்பு. என்ன பிளெஸ்ஸிங் வந்துடும்? டபுள். அது எப்படின்னு கேட்குறீங்களா? அப்பா அம்மா உயிராக இருக்கும் போதே சொத்துக்களை பிள்ளைங்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க, வாங்கிக்கிறாங்களா? ஆனால் இந்த பிள்ளைங்க அப்பா கூட இருக்கிற இந்த பிள்ளைங்க அம்மா அப்பா கூடவே இருந்து இந்த சொத்தை அம்மா அப்பாவை பத்திரமா பாதுகாத்து ப்ரொடெக்ட் பண்ணிட்ட பிறகு, அம்மா அப்பா காலம் முடிஞ்ச பிறகு தாய் தப்பனுடைய ப்ராப்பர்ட்டி யாருக்கு போயிடும்? தலைச்சம் பிள்ளைக்கு போயிடும். ஓகே, இதுதான் நீங்கள் மன்னிக்கும் உபாகம் 21:15-17 வரைக்கும் படிச்சிங்கன்னா தெரியும். ஆனால் இந்த கேஸு 5 பொம்பளை பிள்ளைங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுக்கலாமா? இட்ஸ் வெரி ஹார்டு. சட்டத்தில் இல்லை, நியாயப்பிரமாணம் புஸ்தகத்தில் இல்லை, புதுசாக என்னாகமத்தின் புஸ்தகத்தில் வந்து என்ன பண்ண போகிறாங்க? ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அவங்களுடைய ஹியூமிலிட்டி நமக்கு தெரியுது, டிட்டர்மினேஷன் நமக்கு தெரியுது. எனக்கும் கொடுங்க, எங்களுக்கு காணியாட்சி இல்லாமல் நாங்கள் போகக்கூடாது, நாங்கள் எங்கள் தகப்பனுக்கு பிறந்தவர்கள்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா சொல்லாமா? இப்போ மோசேக்கு இஷ்டத்துக்கு எதுவும் செய்ய மாட்டார், யார் கையில் கேட்டு தான் செய்வார்? ஆண்டவர் கையில். ஆண்டவரே இந்த பொம்பளை பிள்ளைக்கு சொத்து கொடுக்கலாமா? ஆமாம் கேட்கும்பொழுது ஹைலைட்டு நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறாரு தான். முன்னாடியே நம்ம ஆண்டவர் ஒரு கை தட்டிடலாம். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, மக்களுக்கு சரியாய் நியாயம் செய்கிறவர். 6-11 வரைக்கும் படித்தோம் என்றால், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, செலோப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான், அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும், அவர்கள் தகப்பன் பின்வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரத்திக்கு கொடுக்க வேண்டும், அவனுக்கு குமாரத்தியும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும்,
அவனுக்கு சகோதரரும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் தகப்பனுடைய சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவன் தகப்பனுக்கும் சகோதரர் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வம்சத்திலே அவனுக்கு கிட்டின உறவின் முறையானுக்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும். இது கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாய விதி பிரமாணமாய் இருக்க கடவுது என்று சொல் என்றார். இப்போ ஆண்டவர் கிளியராக பேசணும். இப்போ அந்த காலத்து இஸ்ரேலில் ஆம்பளை பசங்களுக்கும் சொத்து கொடுத்துட்டு பொம்பளை பசங்களுக்கும் சொத்து கொடுத்துட்டா ஒரு ப்ராப்ளம் வரும். புரிஞ்சிங்க, அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி அப்படியே வாழ்ந்துட்டே வருவாங்க. நடுவில் ஒரு பொண்ணுக்கு சொத்து கொடுத்துட்டா அவங்க மாப்பிள்ளை வந்துடுவார் நடுவில். புரியுதா? யார் வருவார்? மாப்பிள்ளை வந்துடுவார். அண்ணன் மாப்பிள்ளை தம்பி ஒரு 2 தலைமுறை கழிச்சு அண்ணன் தம்பி நடுவில் யாரோ ஒருத்தர் தலைமுறை போயின்னு இருக்கும். ஆனால் தான் கேர்ஃபுல்லாக ஆண்டவர் கிளியராக நின்று இந்த ஃபேமிலிக்கு மட்டும் இப்படி அட்ரஸ் பண்ணு. ஏன்னா யார் இல்லை, பையன் இல்லாததுனால இந்த ஃபேமிலிக்கு மட்டும் பண்ணு. பையன் இல்லை என்றால் யாரு கூட, பெண்களுக்கு கொடுன்னுட்டு அந்த மேரேஜை கூட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார் பாருங்க. சுதந்திரம் கொடுக்க வேண்டும், பின் வைத்த சுதந்திரத்தை பெண்களுக்கு கொடுக்கும்படி செய்வாயாக அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஒருவேளை ஒருவன் குமார் நாமல் மரித்தால் சுதந்திரத்தை குமார்த்திக்கு கொடுக்க வேண்டும். குமார்த்தியம் இல்லாதிருந்தால் அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். சகோதரனும் இல்லை என்றால் அப்பா வழி பங்காளிக்கு என்ன பண்ணோம், கொடுத்து விட வேண்டும். தகப்பனுக்கு சகோதரன் இல்லாதால் அவனுடைய சுதந்திரத்தை அவன் வம்சத்திற்கு அவன் கிட்டின உறவின் முறையானுக்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும். இந்த கர்த்தர் மோசே கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாய விதிப்பின் பிரமாணமாக இருக்க கடவுது என்று சொல் என்றார். அவ்வளோதான். அந்த லேண்ட் விஷயத்தை என்ன பண்ணு, இதான் டீல் பண்ணிடு, கொடுத்துடணும். ஏன்னா இஸ்ரவேலில் ஒரு கடுமையான ஸ்ட்ராங்கான சட்டங்குது. மீறினா உயிர் போயிடும். பிறனுடைய எல்லைக்குறியை மாற்றக்கூடாது. நம்ம ஆகாப்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் நாபால்னு சொல்கிற நாபோத் அப்படின்றவனுடைய லேண்டை கீரை தோட்டத்தை அபகரிச்சிப்பார். ஆமாம், அபகரித்து அவர் திராட்சை தோட்டம் வைக்க பார்ப்பார். ஆமாம், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாபோத் தர மாட்டேன்னுவான். அவங்க ஒய்ஃபோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவார், கொன்றுவார். எலியா தீர்க்கதரிசி வருவார். வந்து எந்த இடத்துல அந்த நாபோத்துடைய ரத்தம் சிந்தப்படுத்துச்சோ அதே இடத்துல உன்னுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கொண்டு ஆண்டு போயிட்டார். ஏன்னா ரியல் எஸ்டேட் லா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. லேண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இன்னொருத்தரோட லேண்டை யாரும் அபகரிச்சிக்க முடியாது. பைபிள் பார்க்குறோம். அபகரிச்சா பிளட் ஷெட் ஆகிடும், உயிர் போயிடும். அதனால தான் நம்ம ரியல் எஸ்டேட் பண்ணும்போது கூட கவனமாக செய்ய வேண்டும், கேர்ஃபுல்லாக செய்ய வேண்டும். பையனுக்கு ஆண்களுக்கு வரணும். அப்படி ஆண் பிள்ளைகள்னா பெண் பிள்ளைக்கு கொடுக்கணும். குழந்தையே இல்லைன்னா அந்த தலைமுறைக்கு போகணும். அந்த தலைமுறைக்கும் குழந்தைகள் இல்லைன்னா இன்னும் மேலே போகணும். அப்படி யாருமே இல்லைன்னா கிட்டின ரொம்ப நெருங்கின உறவானுக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். ஹல்லேலூயா, ஆமென். பிள்ளை இல்லாமல் மரிப்பது, வாட் இஸ் திஸ் கால்ட்? பைபிளில் ஜெக்கோனியா என்று சொல்கிற ஒரு மனிதன், ஜெக்கோனியா, அவர் மேலே ஒரு பிளட் கர்ஸ் இருந்துச்சு. நம்ம வேணால் எரேமியாவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை படித்தோம் என்றால் இதை பற்றின ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். இந்த இடத்துல சந்தானம் இல்லாமல் மரித்தால் அப்படின்றதுனால இதை கொஞ்சம் நம்ம டீப்பாக படிக்க போகிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 22:30. இந்த புருஷன் சந்தானமற்றவன், தன் நாட்களில் வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்கள். அவன் வித்தில் ஒருவனாகிலும் வாழ்வடைந்து தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து யூதாவில் அரசால போகிறதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். யாரை பற்றி சொல்கிறாரு? இப்போதான் சொன்னேன், ஜெக்கோனியா. யாரை பற்றி சொல்கிறாரு? ஜெக்கோனியான்ற ஒரு ராஜா. இந்த ஜெக்கோனியா மேலே ஒரு பிளட் கர்ஸ் வந்துருச்சு. ஆமென். எவ்வளோ சீரியஸான விஷயம் பாருங்கள். பிளட் கர்ஸ் 22:30 படித்தோம். ஆமென். அகசியா, யோவாஸ், அமசியா 3 ராஜாக்கள் இஸ்ரவேலிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து மரிச்சாங்க. குறிப்பாக சிலை வழிபாடு செய்தாங்க. என்ன செய்தாங்க? ஆண்டவருக்கு பிடிக்காது. கர்த்தருக்கு என் பிள்ளைங்க என் ஃபோட்டோ விட்டு வேற ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்கள் அப்பா நாங்கன்னா எவ்வளோ டென்ஷன் ஆவேன். அதான் அவருக்கு பிடிக்காது. கன்ஃபார்ம்டா பாவியை கூட மன்னிக்கிறார், பிடிக்காது. 3ஆம் 4ஆம் தலைமுறை வட்டம் நான் நியாயம் விசாரிப்பேன்ட்டார். எத்தனை தலைமுறையா இது எங்கேயா போட்டுக்குதுன்றீங்களா? யாத்திரையாகும் 24:5 10 கட்டளை கொடுக்கும்போதே சொன்னார். என்ன பண்ணார்? 3ஆம் 4ஆம். உபாகமம் 29:20 சொன்னார், the names will be blotted out. அவன் பேரே என்ன பண்ணுறேன்? எரேஸ் பண்ணுறேன். ஹல்லேலூயா. என்ன பண்ணுறேன்? எரேஸ் பண்ணுறேன். ஏன் நம்ம இந்த சப்ஜெக்ட் படிக்கிறோம்? செலோபத்தாத்துக்குன்னா இல்லை,
பையன் இல்லை, நல்ல வேலை பொண்ணு இருந்துச்சு. பையனும் இல்லாமல் பொண்ணும் இல்லாமல் மாட்டினா ஒரு ராஜா பற்றி படிக்கிறோம். அவர் பேர் என்ன பாருங்க? ஜெகோனியா. இது எப்படியா நீங்கள் ப்ரூவ் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நம்ம புதிய ஏற்பாடுக்கு வரணும். உங்கள் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமென். நம்மளை யாராவது கூப்பிட்டு உங்கள் அப்பா பேர் நானா சொல்லுவோம். எத்தனை பேர் சொல்லுவீங்க? உங்கள் தாத்தா பேர் நானா சொல்லுவீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க? தாத்தாவோட அப்பா பேர் சொல்கிறவங்க இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். உங்கள் தாத்தாவோட அப்பா பேர் யாருக்கு தெரியும்? தாத்தாவோட அப்பா பேர் தெரியுமா? கை தூக்குமா. வெரி, அப்படி மெயின்டைன் பண்ணுமா. தாத்தாவோட தாத்தா பேர் தெரியுமா? உனக்கு தெரியுமா தாத்தாவோட தாத்தா பேர்? வெரி குட். என் பேர் பிரேம்குமார், எங்கள் அப்பா பேர் அந்தோனி, எங்கள் அப்பாவோட அப்பா பேர் கிருஷ்ணன், கிருஷ்ணனோட அப்பா பேர் பொன்னன், பொன்னனோட அப்பா பேர் பூச்சி கண்ணன், என் பையன் பேர் பிரின்ஸ். 6 தலைமுறை எடுத்துறது. நீ சொல்லுமா, நீ கை தூக்குனிய, உன் பேர் சொல்லு, சொல்லு சீக்கிரம் சொல்லு. அப்பா பேர், தாத்தா பேர் கோவிந்தசாமி ஐயாவோட அப்பா பேர், வேலாயுதம் ஐயாவோட அப்பா பேர் பெரிய கலக்கிச்சுப்பா, பெரியானா. வெரி குட், கை தட்டுக்குப்பா சாய்ஸுக்கு. வண்டர்ஃபுல்மா. அவ்வளோதான். பூச்சி கண்ணனோட அப்பா பேர் யாருக்குன்னு தெரில. நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன், எங்கள் சொந்தத்தில் ஒரு தாத்தா உயிராக இருக்கார், அவர்கிட்ட போய் இன்னும் ஒரு பேர் முன்னாடி கேட்க முடியுமா? ஜீசஸோட தெரியுமா? ஜீசஸை நிறைய பேர் ஏற்றுக்கிறதே இல்லை. அப்படின்றாங்க. எங்கேருந்து வந்துட்டார் ஏசுன்றாங்க. படிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் எடுத்துக்கங்க. அவர் எங்கேருந்து வராருன்னு நீங்கள் பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளலாம். ஜீசஸ் யாருடைய மகன் என்று மத்தேயு 1 ஸ்டார்ட் ஆகுது. படிக்கலாமா? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சவர். பாருங்க, டாப் மேன் ஆபிரகாம், அப்புறம் டாப் மேன் தாவீது, அப்புறம் டாப் மேன் இயேசு. ஆதாம், ஆபிரகாம், தாவீது, இயேசு. ஆபிரகாம்ல இருந்து வரலாமா? படிக்கலாமா? எவ்வளவு எக்ஸலென்ட் பாருங்க. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு அவன் யூதாவையும் சகோதரனை பெற்றான், யூதா பாரேசையும் சாராவையும் தாமார் இடத்தில் பெற்றான், பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமை அப்புறம் பெற்றான், ஆராம் அமினதாபை பெற்றான், அமினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓவேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஓவேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். அப்படியே நிப்பாட்டுங்க. அப்படி வந்துச்சு பாருங்க. ஆபிரகாம்ல யார் கேட்டாங்க? யூதர்கள் ரொம்ப எக்ஸலண்டா. இப்போ ஜீசஸை நிற்க வச்சுட்டு, ஜீசஸ் ஆபிரகாம் வரைக்கும் உங்கள் தாத்தா பேர் சொல்லுங்கன்னா ஜீசஸ் சொல்லுவாராம். ஒரு யூதர்களும் அப்போ எவ்வளோ ஞானிகளாக இருந்திருப்பாங்க பாருங்க. நம்ம எந்த ஊர்னே நமக்கு தெரியாது. ஒரு நாள் ஒரு பையன் அவங்க தாத்தா பேரே தெரில. இஸ்ரேல் நாட்டுக்கு நீங்கள் இன்றைக்கி போனீங்கன்னா, நீங்கள் யார் போனாலும் சரி, நீங்கள் போகிறதே தாத்தாவாக இருந்தாலும் உங்கள் தாத்தா பேர் எழுதணும், கிராண்ட் ஃபாதர் நேம். நம்ம ஊர்லேயும் பாஸ்போர்ட்டில் அப்படி தான். நான் என் பேர் எழுதுகிறேன், என் பேர் எழுதும்போது எங்கள் அப்பா பேர் சேர்த்து எழுதணும், எங்கள் அப்பா பேர் எழுதும்போது கூட சேர்ந்து அவருங்க அப்பா பேர் எழுதணும். நீங்கள் வேணால் பாஸ்போர்ட்டில் பாருங்கள். ஹல்லேலூயா. எத்தனை தலைமுறை வந்துக்கிறாங்க பாருங்கள். அடுத்தது தாவீது வந்துட்டார். தாவீது உரியாவின் மனைவியாக இருந்த இடத்தில் இது வேறு நடுவில் டீட்டெயில் வேறு, ஒய்ஃப் யாருன்னு வேறு, தாவீது பண்ண மிஸ்டேக் வேறு நடுவில் வருது. அவருக்கு ஒய்ஃப் இருந்தாங்க, அவங்க இல்லை, இன்னொருத்தரோட ஒய்ஃப் என்ன பண்ணிட்டாரு, அபகரிச்சிக்கிட்டாரு பாருங்கள். அதுவும் கரெக்டாக சொல்லிட்டாங்க. சாலமோனை பெற்றான், சாலமோன் ரெகபோயாமை பெற்றான், ரெகபோயாம் அபியாவை பெற்றான், அபியா ஆசாவை பெற்றான், ஆசா யோசபாத்தை பெற்றான், யோசபாத் யோராமை பெற்றான், யோராம் ஊசியாவை பெற்றான், ஊசியா யோதாமை பெற்றான், யோதாம் ஆகாஸை பெற்றான், ஆகாஸ் எசேக்கியாவை பெற்றான், எசேக்கியா மனாசேயை பெற்றான், மனாசே ஆமோனை பெற்றான், ஆமோன் யோசியாவை பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்திலே யோசியா எகோனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு, இந்த எகோனியா பேர் தான் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அவர் மேலே தான் பிளட் கர்ஸ் வந்து, அந்த பேர் அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. அதுவும் இந்த இந்த குழந்தைகள் பற்றியும் பேச போகிறேன். ரைட். எகோனியாவை பெற்றார். எகோனியா பெற்ற பிறகு எகோனியா சலாத்தியேலை பெற்றான், சலாத்தியேல் செருபாபேலை பெற்றான், செருபாபேல் அபியூதை பெற்றான், அபியூத் எலியாக்கியாமை பெற்றான், எலியாக்கிம் ஆசோரை பெற்றான், ஆசோர் சாதோக்கை பெற்றான், சாதோக்கு ஆகிமை பெற்றான், ஆகிம் எலியூத்தை பெற்றான், எலியூத் எலெயாசரை பெற்றான், எலெயாசர் மாத்தானை பெற்றான், மாத்தான் யாக்கோபை பெற்றான்.
யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவ்வளவுதான். அவளிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து பிறந்தார். எனப்படுகிற இயேசு பிறந்தார். தெளிவா டிஸ்டிங்க்டா எடுத்துறாரு. எல்லாம் கரெக்டா வராங்க, எல்லாம் கரெக்டா வராங்க. மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பு, மரியாளையும் யோசேப்பையும் டச் பண்ணவே இல்லை. இயேசு பிறக்க போறார் கன்னி மரியாதை வைத்து. ஹல்லேலூயா. அந்த அந்த யோசேப்பு ஜீசஸோட கார்டியன்ல இல்லை, ஜீசஸோட கார்டியன். ஆனாலும் ஜீசஸ் அவர் என்ன தான் கூப்பிட்டுருப்பாரு, அப்பான்னு கூப்பிட்டுருப்பார்ல. இயேசுவோட வளர்ப்பு தந்தைன்னு சொல்லலாம். வளர்ப்பு தந்தையினோட ஜீனியாலஜி கரெக்டாக போயிடுச்சா? ஆனால் ஜீசஸை டச் பண்ணாமல் தெரில. புரிஞ்சுக்கணும், என்ன பண்ணாமல் தெரில. தாவீதுனமோ வந்தா இருந்தாங்க, நீ தான் இந்த பிறப்பாச்சே இயேசுவே, என்ன பிறப்பு, கன்னி பிறப்பாச்சே, அப்போ அது உன்னை டச் பண்ணாது. அப்போ நீ தாவீதின் குமாரனா இல்லையா? அப்போனா யார் தாவீதின் வயிற்றில் பிறந்துக்கணும்? மரியாள் அம்மா. யார் பிறந்திருக்கணும்? கரெக்டாக யார் வந்திருக்கணும்? மரியாள். அவங்க ரெண்டு பேருமே யூத குடும்பம் தான். யோசேப்பும் யூத குடும்பம் தான், மரியாளும் யூத குடும்பம் தான். மரியாள் வழி ஜீனியாலஜியை லூக்கா எடுத்துகிட்டு போவார் பாருங்க. போகும்போது எக்கோனியாவை மிஸ் பண்ணிருப்பார். என்ன பண்ணியிருப்பாரு? கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஆக இயேசுவோட வழியில் எக்கோனியாவை. இன்னொன்று சொல்லுவேன், ரொம்ப வருத்தப்படுவீங்க, சாலமோனே கிடையாது லூக்காவில் போகும்போது. லூக்கா சாலமோனுக்கு தாவீதுக்கு இருந்த இன்னொரு மகன் நாத்தான் வழியில் எடுத்துகிட்டு போய் ஆபிரகாம் கோயிலில் சேர்த்து விடுவார். எவ்வளோ எக்ஸலண்ட்டான பேஸு ஜீசஸ் இருக்கு பாரு. சாலமோனே கிடையாது. சாலமோன் வழியில் யார் வரான்? யோசேப்பு வரான். அம்மா யார் வழியில் வராங்க? மரியாள் அம்மா. தாவீதுக்கு இன்னொரு புள்ள இருந்தார், சாலமோன் போல, நாத்தான் வழியில் போகிறார். அது படிச்சிடலாமா? லூக்கா எடுத்துங்க பார்க்கலாம். ஆமென். படிக்கலாமா வேணாமா பைபிளை? லூக்கா எடுத்துங்க, 3ஆம் அதிகாரம் எடுத்துங்க பார்க்கலாம். 23ஆம் வசனத்துலேருந்து நினைக்கிறேன். எஸ், இயேசு ஞானஸ்தானம் எடுக்க வரார். புரிஞ்சுங்க, ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஆலயத்துக்கு வரும்பொழுது கர்த்தருக்காக தன்னை ஒப்பு கொடுக்கும்போது அப்படியே ஜீனியாலஜி சொல்லே போகணும். நீ யார், நீ யார், நீ யார், நீ யார், நீ யார், நீ யார், நீ யாருன்னு சொல்லணும் போகணும். எல்லாரும் ஒப்பிக்கணும். அப்போ 4 ஃப்ரெண்ட்ஸ் நின்று ஒப்பிக்கும் போது ஒரு 10 தலைமுறை கழிச்சு சொல்லுவாங்க, டேய் நீ அந்த தாத்தா வழியா, நானும் அந்த தாத்தா வழின்னு 2 பேரும் பங்காளி ஆயிடுவாங்க. நம்மளால அது பண்ண முடியாது. இப்போ படிக்கலாமா? இயேசு எத்தனை வயது? 30 வயது உள்ளவராக இருந்தார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அப்படியே நிறுத்துங்க. என்ன பண்ணப்பட்டாரா? அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுது கிரீக் பைபிள்னா, மரியாளோட பிள்ளை என்று எண்ணப்பட்டார். இதான் என்னவா கிரீக்கோட அர்த்தம். என்னன்னா எண்ணப்பட்டார். என்ன பட்டாரு? ஏன்னா பெண்களுடைய பேரை ஜீனியாலஜியில் கொண்டு வர முடியாது. பெண்ணை ஒய்ஃபா காட்டலாம், என்னவா காட்ட முடியாது, தலைவரை காட்ட முடியாது. அப்போ யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார்னா இந்த யோசேப்போட ஒய்ஃபின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். புரிஞ்சிச்சா? இது படிக்கலாமா? எத்தனை பேர் படிக்க ரெடி? இந்த யோசேப்பு ஏலியின் குமாரன் அப்படி இருந்தீங்க. அப்பனா மரியாள் அம்மா யாருடைய குமாரத்தி? ஏலி. அப்படியே மேல போலாமா? ஏலி மாத்தாத்தின் குமாரன். மாத்தாத் லேவியின் குமாரன். லேவி மெல்கியின் குமாரன். மெல்கி என்னாவின் குமாரன். என்னா யோசேப்பின் குமாரன். யோசேப்பு மத்தாத்தியாவின் குமாரன். மத்தாத்தியா ஆமோஸின் குமாரன். ஆமோஸ் நாகூமின் குமாரன். நாகும் எஸ்லியின் குமாரன். எஸ்லி நங்காயின் குமாரன். நங்காய் மாகாத்தின் குமாரன். மாகாத் மத்தத்தியாவின் குமாரன். மத்தத்தியா சேமேயின் குமாரன். சேமேயி யோசேப்பின் குமாரன். யோசேப்பு யூதாவின் குமாரன். யூதா யோவன்னாவின் குமாரன். யோவன்னா ரேசாவின் குமாரன். ரேசா செரோபாபேலின் குமாரன். சொரபாபேல் சலாத்தியேலின் குமாரன். சலாத்தியேல் நேரியின் குமாரன். நேரி மெல்கியின் குமாரன். மெல்கி அத்தியின் குமாரன். அத்தி கோசாமின் குமாரன். கோசாம் எல்மோதாமின் குமாரன். எல்போதாம் ஏரின் குமாரன். ஏர் யோசேயின் குமாரன். யோசே எலியேசரின் குமாரன். எலியேசர் யோராமின் குமாரன். யோரிமின் குமாரன். யோரிம் மாத்தாத்தின் குமாரன். மாத்தாத் லேவியின் குமாரன். லேவி சிமியோனின் குமாரன். சிமியோன் யூதாவின் குமாரன். யூதா யோசேப்பின் குமாரன். யோசேப்பு யோனானின் குமாரன். யோனான் எலியாக்கிமின் குமாரன். எலியாக்கிம் மெலேயாவின் குமாரன். மெலேயா மாயினானின் குமாரன். மைனான் மாத்தாத்தாவின் குமாரன். மாத்தாத்தா நாத்தானின் குமாரன். அப்படியே நிறுத்துங்க. நாத்தான் தாவீதின். ஆக
இப்படி வரும்போது சாலமோன் வழியில் வந்துச்சு, எக்கோனியா வந்தான். எப்படி வரும்போது எக்கோனியாவையும் எடுத்துட்டாரு, சாலமோனையும் எடுத்துட்டாரு. தாவீது கிட்ட போயிட்டாரு பாருங்க. நாத்தான் யாருடைய குமாரன்? தாவீது. தாவீது ஈசாயின் குமாரன், ஈசாய் ஓபேத்தின் குமாரன், ஓபேத் போவாசின் குமாரன், போவாஸ் சல்மோனின் குமாரன், சல்மோன் நகசோனின் குமாரன். படிங்க 33. நகசோன் அபினதாபின் குமாரன், அபினதாப் ஆராமின் குமாரன், ஆராம் எஸ்ரோமின் குமாரன், எஸ்ரோம் பாரேசின் குமாரன், பாரேஸ் யூதாவின் குமாரன், யூதா யாக்கோபின் குமாரன், யாக்கோபு ஈசாக்கின் குமாரன், ஈசாக்கு ஆபிரகாமின் குமாரன், ஆபிரகாம் தேராவின் குமாரன், தேரா நாகோரின் குமாரன், நாகோர் சேருக்கின் குமாரன், சேருக் ரெகுவின் குமாரன், ரெகு பேலேக்கின் குமாரன், பேலேக் ஏபோரின் குமாரன், ஏபேர் சாலாவின் குமாரன், சாலா காயினானின் குமாரன், காயினான் அர்பசாத்தின் குமாரன், அர்பசாத் சேமின் குமாரன், சேம் நோவாவின் குமாரன், நோவா லாமேக்கின் குமாரன், லாமேக்கு மெத்துசாலாவின் குமாரன், மெத்துசாலா ஏனோக்கின் குமாரன், ஏனோக்கு யாரேதின் குமாரன், யாரேத் மகளேயாலின் குமாரன், மகளேல் கேனானின் குமாரன், கேனான் ஏனோசின் குமாரன், ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். ஹல்லேலூயா. ஜீசஸ்லேருந்து மேரி வழியாக ஆதாம் வரைக்கும். தமிழில் ஆதாம் தேவனால் உண்டாக்கப்பட்டான்னு போட்டிருக்குல்ல, இங்கிலீஷ்லேயும் ஹீப்ருலேயும் ஆதாம் தேவனின் குமாரன் போட்டு. 2 பேர் தான் தேவனுடைய குமாரன். 2 பிள்ளைங்க வந்து நிற்கும். ஒரு புள்ள பெரிய புள்ள, முந்தின ஆதாம், என்ன பேரா? அது வேலை தான் நம்மெல்லாம். இன்னொரு புள்ள வந்து நிற்கும், அது பேர் பிந்தின ஆதாம், அது பேர் இயேசு. ஹல்லேலூயா. எக்ஸலண்ட்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க. ஆமென். எல்லா பிளட் கர்ஸையும் உடைக்கும்படி ரத்தத்தை சிந்த வந்த இயேசுனுடைய வம்சம். நான் 6 தலைமுறை பேர் தான் சொன்னேன், இத்தனை தலைமுறை நம்ம ராஜாவுக்கே சொன்னேன். ஹல்லேலூயா. பிளட் கர்ஸ் அப்படின்றத ஜீசஸால் தான் பிரேக் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக நான் அதை பேசினேன். ஓகே, இப்போ ஜெலபதாத்தின் குமாரத்திகளுக்கு என்ன கிடச்சிருச்சு? இப்போ சொத்து கிடச்சிருச்சு. ஆமென். எக்ஸம்ஷன் ரூல்ஸு. இப்போ நம்ம 27:1 11 வரைக்கும் படித்தோம் இல்லைங்களா? அவங்க வாங்கிட்டாங்களே, காப்பி போட்டு வாங்கிட்டாங்க. என்ன போட்டு வாங்கிட்டாங்க? மனு கொடுத்தாங்களே, மனு ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கினாங்க. ஜெராக்ஸ் எடுத்து என்னப்பா பண்ணுவாங்க? லேமினேட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க, ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. பிறகு தலைவர் மாறினார், ஜோஷுவா ஊருக்கு போயிட்டாங்க, லேண்ட் எடுத்துட்டாங்க. யோசுவா 17ஆம் அதிகாரத்தில் இந்த 5 அக்கா தங்கச்சிகளும் திரும்பி வந்து நிற்குது. படிச்சு பாருங்களேன். ஜோசுவா 17:3 வரைக்கும் படித்தோம்னா திரும்பி வந்துட்டாங்க பேசுறதுக்கு. படிங்க. யோசுவா 17:3 இதே செலோபதாத்தின் குமாரத்திகள் வந்து அந்த இஷ்யூவை கொண்டு வருவாங்க. பாருங்க, எங்களுக்கு லேண்டு மோசஸ் தரன்னு சொன்னாரு. பாருங்க, மனாசேயின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த யோசுவா 17:3 படிக்கிறேன். கிளையாத்தின் குமாரனாகிய எப்பேரின் மகன் செலப்பியத்துக்கு குமாரத்திகள் தவிர குமாரர் இல்லை. அவன் குமாரத்திகளின் நாமங்கள் மக்லால், நோவால், ஓல்கால், மில்கால், திர்சால் என்பவைகள். அவர்கள் ஆசாரன் ஆகிய எலியேசருக்கு நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்பாக சேர்ந்து வந்து, எங்கள் சகோதரர் நடுவே எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும்படி கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார் என்றார்கள். ஆகையால் அவர்கள் தகப்பனுடைய சகோதரரின் நடுவே கர்த்தருடைய வாக்கின்படி அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். பாத்தீங்களா? எக்ஸலண்ட். அந்த பிள்ளைங்க கேட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க? பெற்றுக்கிட்டாங்க. பைபிளில் போட்ட சட்டம்னாச்சு, நிறைவேறிச்சு. ஆமென். செலோபதாத்தின் குமாரத்திகள் போல தான் நம்ம இருக்க வேண்டும். ஆமாம். போன வாரம்லாம் நான் என்னுடைய பைபிள் கிளாஸுக்கு போயிருந்தேன். அங்கே ஒருத்தவங்க அடிக்கடி சொன்னாங்க, பைபிள் வந்து லேடிஸ்க்கே ரெக்கமெண்ட் பண்ணாது, எல்லாம் எழுதுனது மேல்ன்றதுனால மேல் 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 எழுதிட்டு போனாங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேம்மா, நீ தெரியாமல் பேசுகிறம்மா. பைபிள் லேடிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு. சாத்தான்ற ஃப்ராடு தான் லேடி கையில் போய் பேசினான். ஒரு ஆள் லேடி கையில் போய் பேசினே இருந்தான்னா அவனை என்ன சொல்லுவான்? போடா, வேஸ்ட்டு ஃபெல்லோன்னு சொல்லுவான். அப்படி தான் சாத்தான் ஆதாம் இருக்கும்பொழுது, மனிதனை படைத்த ஆண்டவர் இருக்கும்போது லேடி கையில் போய் பேசினான். ஹே ஏவாள் பேசினானா இல்லையா? பேசினான். ஏமாத்தினானா இல்லையா? ஏமாத்தினான். அந்த அம்மாவை பழம் சாப்பிட வச்சானா? சாப்பிட்டானா ஆயிடுவேன்னு சொன்னான். நீ தேவனை போல ஆயிடுவேண்ணா. சாப்பிட்டுருச்சா? சாப்பிட்டுருச்சு. சிரிச்சானா? ஏமாந்துட்டியே, போ உன் புருஷனுக்கும் கூட எல்லாம் டைவர்ஸ் ஆகிடும். கரெக்ட் தானே? ஆதாம் தாத்தா அந்த பழம் சாப்பிடலன்னா டைவர்ஸ் ஆயிருக்குமா? இருக்காதா?
ஆமாம், ஏன்னா அவர் பரிசுத்தமாக இருக்கார். இந்த அம்மா யோசிக்கிற மாதிரி அவர் யோசிக்கல. இவளுக்கு தப்பாக தோன்ற மாதிரி புருஷனுக்கு தோணல. அது என்ன உனக்கு தோணுதுன்னு வாங்கி அவரும் சாப்பிட்டு பார்த்தார். அப்போ தான் அவருக்கும் கோவம் வந்துருச்சு, வெறுப்பு வந்துருச்சு, பொறாமை வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. இப்போ ஆண்டவர் வந்து நின்று ஆதியாகமம் 3:15 லேடி பக்கம் நின்று சொன்னார், பிசாசே உன் வித்துக்கும், முதல்ல ஸ்டார்ட் பண்ணார், ஸ்திரீயின் வித்துக்கும். அந்த வசனத்தை எடுத்துக்கலாம். 3:15 ஆதியாகமம். எவ்வளோ ஒண்டர்ஃபுல் பாருங்க. பார்த்தீங்களா? முதலாவதாக இருக்குமா, முதலிலே சகோதரிகளுக்கு பெண்களுக்காக குரல் கொடுத்தவர் தேவன் தான். யாராவது உங்களை குழப்பினாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. வந்து நின்னாரு, ஏண்டா ஆதாம ஏமாத்தினியா அப்படின்னு சொல்ல, சாத்தானே உனக்கும் ஸ்திரீக்கும். நான் ஆண்டவரே எங்களை எத்தனை போய் சாத்தான் கூட ஃபைட் பண்ண விடுறீங்களேன்னு அம்மா யோசிக்கும் போதே உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் வேர்டு சொல்லும் போதே நம்ம ஹீரோ வெளியே வராரு. அல்லேலூயா. அவர் பேர் இயேசு. குரல் கொடுக்க வர சாத்தானுக்கு தெரிஞ்சிச்சு, அட்டா நம்ம இந்த லேடியை ஏமாத்திட்டு போயிட்டோம். ஆனால் லேடிக்குள்ள யார் வரப்போகிறாரு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாம் அப்பா அம்மாவினால் உருவானவர்கள், இயேசு தாயினால் மட்டுமே உருவானவர். அல்லேலூயா. ஆமாம், மொத்தம் 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமேன். அது மாதிரி ஜெனிட்டிக்ஸில் படிப்போம். 23 பேர், 23 ஜோடி குரோமோசோமில் உருவாகணும். அந்த 23 பேர் அப்போனா 46. 23 அப்பா கையில் வாங்குகிறோம், 23 அம்மா கையில் வாங்கி தான் கரு உருவாகுது. அந்த 23ல் 22 அப்பாதும் 22 அம்மாதும் ஒரே மாதிரி தான். அது ஆட்டோசோம்ஸ்ன்னு சொல்லுவோம். நான் சொல்லுவோம், அந்த 23வது பேர் தான் அப்பா கையில் ஆண் அப்படின்றத வாங்குகிறோம். நான் வாங்குகிறோம் ஆண். அந்த ஆண்ன்றதை வாங்கிட்டோம்னா அது ஆம்பளை பிள்ளை. அல்லையா? சில பிள்ளைங்க கவனிங்க, அப்பா கையில் அந்த ஆண் அப்படின்ற ஒய், அதுக்கு ஒய் சிம்பிள், ஒய் வாங்காமல் பிறக்கும், அது பொம்பளை பிள்ளை. அதுதான் ஜெனட்டிக்ஸ். ஆமேன். அந்த 23வது பேர் அதுக்கு செக்ஸ் குரோமோசோம்னு பேர். அப்பா கையில் எக்ஸ் ஒய் இருக்கும், அம்மா கையில் எக்ஸ் எக்ஸ் இருக்கும். அப்பா கையில் ஒய்யும் அம்மா கையில் எக்ஸும் வாங்கிடுச்சுன்னா அது ஆம்பளை பிள்ளை. அப்பா கையில் ஒரு எக்ஸும் அம்மா கையில் ஒரு எக்ஸும் வாங்கிச்சுன்னா பிள்ளை, அது பொம்பளை பிள்ளை. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அல்லேலூயா. இதில் எனக்கு புரியாத ஒன்று, அம்மா கையில் ஒரு ஒய்யை கொடுத்து தன் மகனை உருவாக்கினார் நம் தேவன். நடக்காது. ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் நடக்காது, நடக்க போகிறதும் இல்லை. எங்கள் இயேசு ராஜாவுடைய பிறப்பு அதிசய பிறப்பு. ரொம்ப ஆழமான படிப்புகள் ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டு நடக்காது. இந்த இயேசு ராஜா பிறக்கிறதுக்கு 600 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா 7:14 சொன்னார், கர்த்தர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுவார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. ஹல்லேலூயா. ஓகே, எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க? இந்த செலப்பதாத் பற்றி படிக்கும்போது, அவனுடைய பெண்களை பற்றி படிக்கும்போது படித்தோம். ஸோ இயேசு தேவனுடைய குமாரனாய் நம் மத்தியிலே இருக்கிறார். யாருக்கெல்லாம் சொத்து இல்லையோ அவங்களாம் கவலைப்பட வேணாம். யாருக்கெல்லாம் ஆண் வாரிசு இல்லையோ தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் ஏசாயா. ஓகே, இப்போ இந்த ஜெலோபதாத்துடைய குமார்த்திகள் விஷயத்தை என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் செட்டில் பண்ணிட்டாரா இல்லையா? எத்தனை பேர் சாட்டிஸ்ஃபைடு? இதில் ஆண்டவருக்கு எதனா ஐடியா கொடுக்கலாமா? ஆண்டவர் இப்படி கொஞ்சம் மாற்றி பண்ணலாமா? ஆண்டவரே இப்படி பண்ணலாமே சொல்ல முடியாது. நம்மை படைத்தவர் சொன்னார். இப்போ நெக்ஸ்ட்டு லீடர் ரைஸ் பண்ண போகிறார். கவனிங்க, எப்போதும் நமக்கு நமக்கு நமக்குன்னு பார்க்கக்கூடாது. நமக்கு கீழே உள்ள இளம் தலைமுறையை உருவாக்குகிறவன் தான் தலைவன். ஆமென். சாரி இந்த வார்த்தை சொல்கிறதுக்கு, என்னைக்கு நம்ம பொட்டுன்னு போவோம் நமக்கு தெரியாது. என்னை மன்னிச்சிங்க. நான் போகணும், நம்ம பிள்ளைங்களை வளர்த்து ஈக்குவலாக வைக்கணும். என்ன பண்ணோம்? அவர் வேலை கிடக்கூடாது, குடும்ப வேலை கிட கூடாது, எதுவும் ஸ்தம்பிக்கக்கூடாது. மோசே பார்த்து சொன்னார், மோசே மலை மேலே ஏறிவா. மலை பேர் என்ன பேருங்க? அபாரி மலை மேலே ஏறிவா. நீ அதை பார்த்த பின்பு உன் சகோதரனாகி ஆரோன் சேர்க்கப்பட்டது போல நீயும் உன் ஜனத்தாரிடத்தில் முதல் முறை ஆண்டவர் டாக்டருங்க சொல்கிற மாதிரி பேசுகிறார். டாக்டருங்க என்ன சொல்லுவாங்க? ஐயோ ரொம்ப மோசமாகுதே,
உடம்பெல்லாம் 1 மாதம் தேடுறதே கஷ்டம். டாக்டர் எத்தனை நாள் டைம் கொடுத்துக்கிறாங்க? எவ்வளோ நாள் கொடுத்துக்கிறாங்கம்மா? 72 மணி நேரம். கரெக்ட் தானேம்மா? ஊசி போட்டுக்கிறோம், எத்தனை மணி நேரம் தான் கழிச்சு தான் சொல்ல முடியும்? எப்பயும் ஒரு 72 மணி நேரம். 72 மணி நேரம் கழிச்சு சார் இருக்கிறார் சார்னா இன்னொரு 72 மணி நேரம் இன்னொரு ஊசி போடுங்கன்னு சொல்கிறாங்க. பண்ணுறாங்களா இல்லையா? ஏன் அப்படிலாம் ட்ரக்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஆண்டவர் சொல்லிட்டாரு, அப்போனா நான் ப்ரேயருக்கே வரமாட்டேன் ஆண்டவரே. மோசே மலை மேலே வா, தனியாக ப்ரே பண்ணவா. ப்ரே பண்ணும்போது ஆண்டவர் வந்து பேய் கதை சொல்கிற மாதிரி சொல்கிறார். உங்கள் அண்ணன் செத்துறா ஞாபகதா? ஆமாண்டவரே ஆமாண்டவரே. அதே மாதிரி நீ செத்துற போகிற. மரணத்தை பார்த்து பயப்படாத ஒரு தலைவன் தான் மோசே. மரணத்தை பார்த்து பயப்படாத ஒரு மாபெரும் தலைவன் தான் நம்ம இயேசு. ஹல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயிச்சுட்டாராம். ஆமென். ஆமாம், இது வரைக்கும் மனுஷால் யாரும் மரணத்தை ஜெயிக்கல, எல்லாத்தையும் ஜெயிச்சாங்க. யாரை ஜெயிச்சாராம்? மரணத்தில் ட்ராவல் பண்ணும்போது அங்கே சாத்தா இருந்தான், அவன் மரணத்துக்கு அதிபதினு பேரான். அவனை மண்டமலையே போட்டாரான். எதில் போட்டாரா? அவரை ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அவருடைய ரத்தம் பரிசுத்தமான ரத்தமாக இருந்தது. பரிசுத்தத்துக்கு முன்பதாக பாவத்தால் நிற்கவே முடியாது. அந்த ரத்தத்தினால் தான் என்னை பரிசுத்தப்படுத்தி திரும்பவும் அதே பாவத்துக்கு முன்பாக நிற்க வைக்கிறார். உன்னை பாவம் மேற்கொள்ளாது மகனே, என் ரத்தம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நீ இருக்கிறன்னு சொல்ல என்ன இருக்குதா? இந்த ரத்தம் யாருக்கும் பொருந்தும். உலகத்திலே பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிற எந்த பாவிக்கும் பொருந்தும் அந்த பரிசுத்த இயேசுவினுடைய ரத்தம். சொல்றாரு, நீ என்ன பண்ணுவாய்? மறிக்க போகிற. ஏன் ஆண்டவரே நான் அவர் கேட்க தேவையில்ல சொல்லிட்டாரு. சபையார் வாக்குவாதம் பண்ணின சீன் வண்ணாந்தரத்தில் தண்ணீர் விஷயத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என் கட்டளையை மீறினீர்கள். அப்போ குழந்தைங்க கத்திக்கினே இருந்தாலும், கவனிங்க, பக்கத்து வீட்டுக்காரன் அவங்கள திட்டிக்கினே இருந்தாலும், வயிறு நடுவில் வலிச்சிக்கினே இருந்தாலும், ஆண்டவரை கனப்படுத்துறத மிஸ் பண்ணோம்னா அடி அவங்களுக்கு இல்லை, யாருக்கு? நமக்கு தான். இந்த குழந்தை கத்துச்சு, அதனால தான் பெரிய சண்டை. தூங்குது ஒரே வயிறு வலி, அதனால தான் எங்கள் வீட்டுக்காரரை திட்டேன். நோ. அதனால தான் நான் பைபிள் தூக்கி போட்டேன். நோ. என்ன நீ கனவினப்படுத்தி மீறி நடந்தீர்களே. இது சீன் வனாந்திரத்தில் காதேஸ் ஊர் அருகே நண்டான மேரிபாவின் தண்ணீருக்கு அடுத்த காரியம் சொன்னார். கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு. அப்பா, நான் இடக்கூடாது. எல்லாரும் கவனிங்க. சபையில் நம்ம சர்ச்சில் நிறைய லீடர்ஸ் இருக்காங்க, அக்காங்க அண்ணாங்களாம் இருக்கிறாங்க. லிசன் பண்ணுங்கள். சீனியர்ஸ்லாம் இருக்காங்க. ஐயாவும் அம்மாவும் வெளியில் போகும்போது அக்கா பார்த்துக்கோன்னு, கவனிங்க, யார் பார்த்துக்கோ? அக்கா பார்த்துக்கோன்னு விட்டுட்டு போனால், நான் அக்கா பிரதர் பார்த்து பாருனா என்ன பெரிய பிரதர் அப்படி பேசக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? ஐயா இல்லை, பாஸ்டர் ஐயா பாஸ்டர் அம்மா இல்லை, யார் கையில் கொடுத்துட்டு போய்க்கிறாங்க டியூட்டி? அக்கா. கன்ஃபார்ம்டாக 100% கீழ்ப்படிணும். என்ன பண்ணலாம்? அக்கா கம்மியாக படிச்சுக்குதே, நான் டிகிரி படிச்சுக்கிறேனே, பிரதர் கம்மியாக படிச்சுக்கிறாரே. நோ. லீடர்ஷிப் இஸ் லீடர்ஷிப். இட் கம்ஸ் ஃப்ரம் அனாயிட்டிங். நீ கீழ்ப்படிஞ்சு தான் ஆக வேண்டும். என் சபைக்கு முன்பதாக போக்கும் வரத்துமா இருக்கிற அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கு மாம்சமான யாருடைய ஆவிகளுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் பேர் அதிகாரியாக படுத்த வேண்டும் என்றான். அப்போ ஆண்டவர் சொன்னார், நூனின் குமாரனாகிய யோசுவாவை என்ன பண்ணு? தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து. ஆசாரனாகிய எலியாசாருக்கு என்ன பண்ணு? கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரர் சபையார் அனைவரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. கொஞ்சம் கொடு. நீ இல்லாத நேரத்தில் அவனுக்கு மைக்க கொடு. ஜனங்க மேலே கை வச்சு ப்ரே பண்ணுறதுக்கு ஒரு அதிகாரம் கொடு. போன வாரம் ஃபுல்லாக நான் இல்லை, ஆனால் மார்னிங் டிவோஷன் நடந்துச்சா? நின்றுச்சா? நடந்துச்சு. ஃபாஸ்டிங் ப்ரேயர்னா நின்றுச்சா? எந்த ஊழியமும் தடைப்படல. ஏன்? லீடர்ஸை ரைஸ் பண்ணி கொடுக்கணும் பாருங்களேன். அந்த லீடர்ஸ்க்கு நீ என்ன பண்ணு? கட்டு படு. ஆமேன். நிற்க வச்சுட்டாங்க. நூனின் குமாரனாகிய அவரை கொண்டு வந்துட்டாங்க. அவர் தலைமையில் கை வச்சு என்ன பண்ண போகிறாங்க? ப்ரே பண்ண போகிறாங்க. யார் டேக் ஓவர் பண்ண போகிறாரு? ஜோஷுவா. என்ன இங்கே பாருங்கள், நீங்கள் தான் அந்த யோசுவா தலைமுறை. நான் மோசேனா, நீங்கள் தான் அந்த. நான் யோசுவானா, எனக்கு மேலே மோசைக்கள் இருக்கிறாங்க, என்னுடைய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. அதே தான் இது. என்றைக்குனாலும் நடக்கலாம். கர்த்தருக்காக பணியை ஸ்டார்ட் பண்ணணும் போது நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். கர்த்தருடைய சந்நிதியில், அவனுக்கு ஏன் அந்த பேரா? கர்த்தருடைய சந்நிதியில் என்ன பண்ணுறானா? போக்கும் வரத்துமா இருக்கிற அந்த வேர்டு பாருங்க. அந்த வசனத்தை எடுத்துக்குமா? 17. இதோ அந்த சபைக்கு முன்பதாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படி அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கு மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாய் கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும். யோசுவா என்பவன் கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டும் மோசே விட்டும் நீங்காதிருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. 3 முறை 40 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போனார மோசே. ஜனங்க இங்கே இருக்கிறாங்க, அவர் மலை மேலே இருக்கிறாரு. ஜனங்களுக்கும்
மோசேக்கும் நடுவில் மலை கீழே ஒருத்தன் காத்திருந்தான், அவன் மாதிரி தான் யோசுவா. ஆமென். லீடர்ஷிப் சும்மா வந்துடாது. ஆமென். பீப்புள் பை இன்டு த லீடர்ஷிப். அந்த தலைவன் கையில் ஜனங்க வந்து நீ தான் என் தலைவன் சொல்லுவாங்க. கர்த்தர் பார்க்கிறார் நம்ம போடுற எஃபர்ட்டை, கர்த்தர் பார்க்குற நம்ம ஊழியத்தை பார்த்து ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட். நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஆமாம். இன்றைக்கி கூட பாஸ்டர்மா வந்து செர்மன் நோட்ஸ் கேட்டிருப்பாங்க. ரேமா போஸ்ட் பண்ணிட்டீங்களம்மா, ரேமா போஸ்ட் பண்ணு, மார்னிங் டிவோஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணு, நீ என்ன பேச போகிறேன்னு போஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்? ஆயத்தம். லீடர்ஷிப்பு. நீங்கள் லீடர் ஆகிட்ட பிறகு நான் இங்கிலீஷ் கற்றுக்கிறேன், தமிழ் கற்றுக்கிறேன்ல. லீடர் ஆகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ட்ரைனிங் கொடுப்பார். யூ ஷுட் அண்டர்கோ எவ்ரி ட்ரைனிங். 40 years ஆஃப் ட்ரைனிங். யோசுவாக்கு எத்தனை ட்ரைனிங்கு? 40 வருஷம் அனுபவம் வனாந்தரத்தில். ஏற்கனவே 40 வயசில் கிளம்புறாரு. இப்போ எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு? 80 ஆயிடுச்சு. அவங்க லீடருக்கு எத்தனை வயசு ஆயிடுச்சு? 120 ஆயிடுச்சு. இவருக்கு என்ன ஆயிடுச்சு? 80. எத்தனை வருஷம் ட்ரைனிங்கு சொல்லுங்கள்? 40 years. நமக்கு எத்தனை வருஷம் ட்ரைனிங் வேணும்னு நினைக்கிறீங்க? 4 நிமிஷம் போதையா? இன்னைக்கு கொஞ்சம் தூரம் போயா ஃபீல் பண்ணுறமா? 4 வாரம் போதும். 4 weeks கிராஷ் கோர்ஸ். மோசேக்கு பதில் யார் வந்துடுவார்? நோ. நேரமும் காலமும் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், மறந்துடாதீங்க. லாஸ்ட்டில் பார்த்தா திரும்பி பார்த்தா வேகமாக ஓடிட்டுருக்கோம். அந்த ஸ்லோவாக போகிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறது வேகமாக போச்சே, அது நடுவில் அநேக பாடங்களை நாம் கற்றுக் கொடுக்குறோம். அநேக காரியங்களை கத்தர் கொடுத்து நம்மை அபிஷேகிக்கிறார். ஆமென். எனக்கு இந்த யோசுவை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. வண்டர்ஃபுல். கீழ்ப்படிஞ்சிக்கிட்டே இருந்தான். ஆண்டவர் சொல்லிட்டார், யோசுவா வந்து அவனை என்ன பண்ணு? பிளஸ் பண்ணு. அவனை எலியாசருக்கு முன்பாக நிறுத்து, சபை அனைத்துக்கு முன்பாக நிறுத்தி, நான் உனக்கு கொடுத்த கனத்தை அவனுக்கு கொடு. இனிமேல் எனக்கு மட்டும் ஸ்தோத்திரம் சொல்லாதீங்க, யாருக்கும் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஜோஷுவா ஜோஷுவா ஜோஷுவா. இதுக்கு இடையில் மறந்துடாதீங்க. யோசுவா வயசில் இனிமேல் இப்போ ஸ்டார்ட் பண்ணுற போகிறாங்க. யோசுவா கையில் வந்ததுமே ஸ்டார்ட் ஆகிடும். ஏரோப்ளைன் லேண்ட் ஆக போகுது. மேலே ஏறின ஏரோப்ளைனு இறங்க வேண்டியது சுற்றிக்கிட்டே இருக்குது. லீடர்ஷிப் மாறி பைலட் டேக் ஓவர் ஆனதுமே இறங்க போகுது. என்ன பண்ணோம்? கொஞ்ச நாளில் ஆக்குபை பண்ணுவாங்க. மோஸ்ட் அப்படி இறந்ததுமே யோசுவா எடுத்ததுமே ஸ்டார்ட் தான் ஃபைட்டு. இனிமேல் ஃபைட்டு சீன் தான். இறங்கி யோர்தானை கடந்து எரிகோவை பழந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஃப்ளைட் என்ன பண்ண போகுது? லேண்ட் ஆக போகுது. லீடர்ஷிப் யார் கையில் கொடுத்துட்டாங்க? யோசுவா. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, யோசுவா வயசுக்கு ஒரு ஆள் கூட அங்கே இல்லை. ஏன்னா மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க பாருங்கள். அந்த கானானை ஸ்பை பண்ணுறதுக்கு வேவ் பார்த்துட்டு வரும்போது எல்லாம் அவுட்டு. யோசுவாவோட வயசில் பெரியவருக்கு தான் கொடுப்போன்னு பொதுமக்கள் சொன்னாங்கன்னா ஒருத்தர் கூட இருக்க போகிறதே. இதுதான் கர்த்தருடைய பாதையில் நம்ம போகும்போது ஆண்டவர் சொன்னார், யோசுவா, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன், உனக்கு விரோதமாய் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொன்னார்னா, உன் வயசில் ஒருத்தன் கூட உன் கூட இருக்க போகிறதில்ல. உன் அனுபவத்தில் ஒருவனும் இருக்க போகிறதில்ல. உனக்கே தெரியாமல் நான் உன்னை வளர்த்து என் ஊழியத்தை நான் தரேன். இதுதான் ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் கொடுக்குறது. ஆனால் ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, இது கர்த்தருடைய மேடை, இது ஆண்டவரோடது. ஆண்டவர் எப்போனாலும் மோசையை எடுத்துகிட்டு யோசுவா வைப்பார், யோசுவா எடுத்து அடுத்த ஆளை கொடுப்பார். அவங்கவுங்களுக்கு என்னென்ன கொடுத்தாரோ அதை சரியாக செய்ய வேண்டியது நம்முடைய கட்டளை. ஹல்லேலூயா. ஆமென். இன்ஹெரிட்டன்ஸ். அந்த பெண் பிள்ளைகளுக்கு லேண்டு கொடுத்தாரு. அவரோட காலில் வந்து இந்த ஆண் பிள்ளைக்கு என்னத்தை கொடுத்தாரு? பொசிஷன் கொடுத்தார். நம் நிலை என்ன? நாம் யாருக்காக காத்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தருடைய கடமைகளை யோசுவா போல செய்கிறோமா? இல்லை ஏனோ தானோ யாருங்க கொடுப்பாங்க, அதெல்லாம் வராதுங்க அப்படின்னு முற்படுகிறோமா? இல்லை. அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படிய பலத்த கைநூல் அடங்கிடு. இந்த வார்த்தை நமக்கு என்கரேஜிங்காக இருக்குது. ஆண்டவர் காலில் விழ போகிறோம். கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். அவர் மோசேயின் தேவன், அவர் தான் யோசுவாவின் தேவன். செலபோதாத்தின் குமாரத்திகளின் தேவனும் அவர் தான். சமஸ்த இஸ்ரவேலின் தேவன், முழு உலகத்தின் தேவன். யாருடைய இடத்தையும் யாரும் போட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. அத்தனை பேருக்கும் படியளக்கிற மகாராஜா நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அவர் காலில் விழுந்து அவரை ஆராதனை செய்வோம். வாங்க தேவஜனமே, நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தரத்தில் பேசுவோம். இன்ஹெரிட்டன்ஸ், சுதந்திரம். செலபோதாத்தின் குமாரத்திகளுக்கு கர்த்தர் கொடுத்த சுதந்திரம், யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்த சுதந்திரம். இன்றைக்கி நம் நிலை என்ன? நம்ம என்ன நிலைமையில் என்ன யோசித்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் நம்மோடு கூட தான் பேசுகிறார். என் பணியை விட்டு விடாதே,
எனக்கென்று நீ செய்ய நான் உனக்கு கொடுத்த என்னென்ன கட்டளைகளையோ அத்தனையும் செய்யும்படிக்கு சாவதானமாயிரு என்று யோசுவா பார்த்து சொன்னார். பி கேர்ஃபுல் தட் யூ டூ ஆல் த திங்ஸ் தட் ஐ டெல் யூ. நீங்கள் நம்மள பார்த்து சொன்னார், உனக்கு சொன்னதை, உனக்கு கொடுத்ததை நீ செய். உன்னை எந்த நிலையில் நிலைத்திருனோ அந்த காரியங்களை நீ செய். நான் உன் கொடுத்த ஊழியத்தில் ஒன்றும் குறை வராதபடி நீ செய். பலம் கொண்டு திடமனதாயிரு. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். நம் கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். நம்ம ஆண்டவருக்கு தேவனித்த ஆசீர்வாதத்தை கேட்டுக்கொண்டார்களோ பெற்றுக்கொண்டார்களோ, இனி நாம் ஒவ்வொரு ஆண்டவர் கேட்கிறோம்ப்பா, நான் உங்களால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் தகப்பனே, நான் உங்களிடம் கேட்டு தகப்பனே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் தகப்பனே. ஆண்டவரை, எங்களை ஆசீர்வதிக்கும் தேவனால் எங்களுக்கு தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்வேன்னு சொல்லிட்டு இந்த பாடலை பாடி ஆண்டு சமத்தை நாம் கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளலாமா? இந்தந்தீவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனான். உந்தன் வழிகளில் நான் ஆண்டவரை பார்த்து கேட்கலாமாப்பா? இந்தந்தீவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனான். உந்தன் வழிகளில் நான் நடந்தி தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். சொல்லமா? தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் கடையில்லை. என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் கடையில். எல்லாம் சேர்ந்து எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். கடைசியாக எந்த தேவனால் இந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஓரியாந்தர பாக்கர பரபர பலபா ஓஷபதர பலபா கரபர பரபர பரபா ஓரியாந்தர பாக்கர பரபர பரபா ஷதரையாந்தர பாக்கரபா. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில கூட இந்த என்னாகமம் 27வது அதிகாரம் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட இடைபெற்றீரே. உம்முடைய சுதந்திரத்தை கர்த்தர் எங்களுக்கு நீர் கொடுக்க நீர் வாஞ்சியாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறீர் என்பதை இந்த நாளில் நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட நீங்க இடைபெறுங்க. உங்க நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். என்னாகமம் 27வது அதிகாரம் 7வது வசனம். செலோபியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான். அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. இங்க நம்ம பார்க்கிறோம், அந்த செலோபியாத்தின் குமாரத்திகள் வந்து என்னுடைய தகப்பன் மரித்து போனார், எங்களுக்கு எங்களுடைய சுதந்திரம் வேண்டும் என்று கேட்கும்போது மோசேயானவர் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவர்களுடைய சுதந்திரத்தை அவர்கள் கிட்ட நீங்க கொடுக்க வேண்டும் என்பதை கர்த்தர் இங்கு கூறுகிறார்.
அப்போ இந்த வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தர் என்னோடு கூட இடைபெறுகிறார். என்னவென்றால், நம்முடைய ஆவிக்குரிய பெற்றோர்கள், நமக்கு மேலே இருக்கிற நம்மளுடைய ஆவிக்குரிய தலைவர்கள், அவர்களுடைய சுதந்திரத்தை அடுத்த தலைமுறையாருக்கு அவர்கள் கொடுக்க வாஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் கூட இந்த வசனங்கள் வாசிக்கும் போது கர்த்தரும் அதே தான் சொல்லுகிறார். அவர்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் அவர்கள் இடத்தில் கொடுக்க வேண்டும் என்பதை. அப்ப இந்த நாள்ல சகோதர சகோதரிகளே, இந்த நாள்ல கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், முதலாவது நம்முடைய இருதயத்தில் நாம் நிர்ணயம் பண்ண வேண்டும், நாம் வாரிசுகள் என்று. ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய பெற்றோர்கள் நம்மிடத்தில் வந்து கொடுத்த ஊழியமாய் இருக்கட்டும், அவர் எந்த சுதந்திரத்தை கொடுக்கிறாங்களோ அதற்கு நாம் வாரிசுகளாய் இருக்கிறோம். இன்றைக்கு நாம் அதை வந்து பெற்றுக்கொள்ள போகிறோம். நாம் யோசுவாவாய் இருந்தால் இந்த நாளில் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு நாம் இந்த நாளில் அந்த பங்கை நாம் அடைவோம். எதிர்காலத்தில் நாம் யோசுவாவாய் இருந்து மோசேயாய் மாறும்போது நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை அடுத்த தலைமுறைக்கு நாம் நம்முடைய வாரிசுகளுக்கும் நாம் அளிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் இந்த நாள்ல பேசி கொண்டிருக்கிறார். அப்ப இந்த நாள்ல கூட கர்த்தர் என்னோடு கூட இடைபெற்று கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் கூட நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயல் செய்ய போகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனை நம்ம முன்பாக நம்ம அழைக்க போகிறோம். அவருக்கு முன்பாக அவருடைய வாரிசுகளாக நாம் ஒவ்வொருவராய் நாம் நிற்க போகிறோம். அவருடைய கரத்தை நம் மீது வைத்து செபிக்கும் போது கர்த்தர் இந்த நாள்ல அந்த சுதந்திரத்தை வாரிசுகளாகிய நம்மிடத்தில் கொடுப்பார். நாம் கைகளை விரித்து அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. இப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இந்த பாடலை பாடும்போது நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் நமக்கு முன்பாக வந்து அவருடைய கைகளை நம் மீது வைத்து ஜெபிப்பார். நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லை, என் தேவைகளொன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுமே. எந்தன் தேவனா, எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுமே. எந்தன் தேவனா, என் வேலன் ஆரோக்கியம் தேவதானமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும், என் வேலன் ஆரோக்கியம் தேவதானமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழி
ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன் உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன் உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் ஓ ஷபர பர 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 பா ஓ ஷெரே ரே 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 ஓ ஷபர பல பரி பல பரி பர 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 பா ஓ ரி பா கா பா 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 ஷரா பா 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 ஷரா பா 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 ஓ ரி ஷரா பா 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 ஓ ரி ஷரா பா 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 ஓ ரி கா பா 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 ஷபர பல பரி பல பா ஓ ஷபர பர பர பா கர பர பர பா ஓ ரி பா 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 ஷரா ரா 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 ஓ ரா 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 ஓ ரி பா 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 ரி கா பா 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 ஓ ரி பல ஷபர பல பரி பல பரி பா கர பர 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 பா ஓ ஷரா பா 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 ஓ ரி பல பா ஷபர பர 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 பா ஓ ரி பல பா கர பர 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 பா ஓ ரி பல ஷபா பா 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 இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்தார் ஒரு ஷரா பா 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 இன்றைக்கு யோசுவாவை போல் நாம் நம்முடைய சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டோம் ஓ ஷவரபா கரபா ஓரி ஆந்திரபா கரபரபரபா கரபா ஓரி பலபா கரபா அப்பா பிதாவே உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் உம்முடைய வாரிசுகளாக எங்களை ஏற்றுக்கொண்டு அப்பா உம்முடைய சுதந்திரத்தை நீர் கொடுத்திருக்கிறீங்க நாங்க யோசுவாவை போல் நாங்கள் சுதந்திரித்தோம் அப்பா நாளைக்கு நாங்கள் வளர்ந்து மோசேயை போல் நாங்கள் மாறும்போது எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் எங்கள் சுதந்திரத்தை கொடுத்து அவர்களை ஆண்டவரை வாரிசுகளாக நாங்கள் அவர்களை கனப்படுத்துவோம் ஆண்டவரே கர்த்தாவே இந்த காலை வேளையில அப்பா உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி எங்களை நீங்க தகுதிப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே நீர் கொடுத்த புதிய அபிஷேகத்துக்காக புதிய நிறைவுக்காக புதிய ஆண்டவரே அப்பா அப்பா ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கருத்தலைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே ஆமென் ஹல்லேலூயா 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 நாம் இப்ப யோசுவாவின் சந்ததி எழும்பி தேசத்தை நாம் சுதந்திரிப்போம் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஷாலோம் ஷாலோம் ஷாலோம்